தனியார் வங்கிகளில் விவசாயிகள் கடன் பெற்று அந்த டிராக்டர்களை ஜப்தி செய்யும் நடவடிக்கையில் காவல்துறையினருடைய அத்துமீறிய நடவடிக்கை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. அரியலூர் மாவட்டத்தில் சோழமண்டலம் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு ஆதரவாக காவல்துறையினர் விவசாயி அழகர் என்பவரை அடித்து அவமானப்படுத்திய காரணத்தால் அவர் அவமானம் தாங்காமல் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த விஷயத்தில் அவருடைய தற்கொலைக்கு காரணமாக இருந்த சோழமண்டலம் ஃபைனான்ஸ் அதிகாரிகள், அந்த காவல்துறை அதிகாரியும் தற்கொலைக்கு தூண்டிய வழக்கிலே உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி கேட்கிறது. மேலும் அந்த விவசாயியின் குடும்பத்திற்கு தமிழக அரசு உடனடியாக 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். காங்கிரஸ் கூட்டணி என்பது பாவிகளின் கூட்டணி. ஏனென்றால் 10 ஆண்டு காலம் மிகப்பெரிய பாவச் செயல்கள் செய்தவர்கள், கொள்ளையடித்தவர்கள், ஊழல் பெருச்சாளிகள் ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள். ஆகவே மக்களுக்கு மீண்டும் 2Gயை பற்றி, என்றால் 2Gயை பற்றிய பயம் கருணாநிதிக்கு தினந்தோறும் இருக்கிறது. எங்கே மகள் ஏப்ரல் மாதமே சிறைக்கு செல்ல வேண்டி வருமோ என்கின்ற ஒரு ஆதங்கம். ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக 2Gக்கானது தீர்ப்பு வரும். மேக்சிஸ் ஏர்செல் கேஸுக்கான வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. சிபிஐ கார்த்தி சிதம்பரம் தன்னுடைய பாவ பணங்கள் எங்கெல்லாம் மூலதனமாக இருக்கிறதோ அதை பற்றி இப்பொழுது விசாரித்து கொண்டிருக்கிறது. இட் இஸ் ஆல்சோ ப்ரிப்பேரிங் ஃபார் அன் அடிஷனல் சார்ஜ் ஷீட் அகெயின்ஸ்ட் சிதம்பரம் அண்ட் இஸ் சன். அதனால் இதெல்லாம் இந்த காங்கிரஸ் திமுக ரெண்டினுடைய ஊழல் வழக்குகள் இறுதி நிலை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க கும்பலோடு கோவிந்தான்னு. அதனால் திமுகவை தனியாக காங்கிரஸை தனியாக தோக்கடிக்கிறத விட தமிழக மக்கள் ரெண்டையும் ஒரு சேர வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க திமுகவும் காங்கிரஸும். மக்கள் அதை தேர்தலில் நிரூபிப்பாங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாம் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 2016 பாராளுமன்ற தேர்தலில் எங்களோடு இருந்தவருடைய கருத்தை கேட்பதற்காக கேட்டோம். அவர் தனியாக போகிறேன்னு சொல்லியிருக்கார். எங்கிருந்தாலும் வாழ்க என்று அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நண்பர் விஜயகாந்துக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தனியாக போகின்ற அறிவிப்பிலே அவர் உறுதியாக இருந்து இந்த தேர்தலை அவர் அணுக வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் 2014 தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 19.4% வாக்குகள் கிடைத்தது. அது பெருவாரி மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்பதற்காக விழுந்த ப்ரோ பிஜேபி ஓட்டுகள் தான். அதற்கு பிறகு ஏன்னா சென்ற தேர்தலில் மோடி அவர்கள் பற்றிய எதிர்பார்ப்பும் நம்பிக்கை மாத்திரமே எங்களுடைய மூலதனமாக இருந்தது. ஆனால் தற்பொழுது 20 மாத மோடி சர்க்கார் செயல்பாடுகள் நாட்டில் இருக்கின்ற ஒரு நபருக்கும் ஒரு வீட்டிற்கும் ஏதோ ஒரு திட்டமானது இங்கு சென்றடைந்தது. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனாவிலிருந்து துவங்கி 12 ரூபாய்க்கான விபத்து காப்பீடு, 330 ரூபாய்க்கான ஆயுள் காப்பீடு, மாதம் 210 ரூபாய் செலுத்தினால் 60 வயதுக்கு பிறகு மாதம் 5000 ரூபாய் பென்ஷன், அடல் பென்ஷன் யோஜனா, அதே போல் முத்ரா வங்கி கடன் திட்டம் என்று ஒரு வீட்டுக்கும் ஒன்று, ஒரு நபருக்கும் ஒன்று போயிருக்கு. ஆகவே இந்த முறை பாராளுமன்றத்திற்கு விழுந்ததை விட அதிக ஆதரவு இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கும். எங்கள் வளர்ச்சியை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு திரு விஜயகாந்த் அவர்கள் அளித்திருக்கிறார் என்ற காரணத்தால் அவரை வாழ்த்துவதோடு நன்றியும் பாராட்டுகிறேன்.